இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நீண்ட உரையாற்றிருக்கின்ற இப்பொழுது என்னன்னா ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிவிட்டது. கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. தமிழ்நாட்டு மக்கள் விலைவாசி ஏற்றம் என்பதே இன்றைக்கு அவர்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில். மாற்றுத்திறனாளிகளுக்கு சமுதாயத்தில் மதிப்பு இல்லை. திமுக அரசானது சரியாக செயல்படுத்தவில்லை. வருத பாட்டெல்லாம் கேட்க முடியுதா? தனியார் கொள்ளை லாபம் அடிக்காமல் இருக்க பதுக்களை தடுக்கின்ற வகையில் அம்மா ஒரு திட்டம் வகுத்தார்கள். அதில் செலக்ட் ஆயிருந்தா நான் ஆல் இண்டியா ரேடியோ டைரக்டர் ஏற்பட்டானது. இன்றைக்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டிலே இந்த ஒரு விழா நடப்பது, அதுவும் எங்களுடைய காலத்திலே, அதுவும் இந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் உடைய ஆட்சி காலத்திலே நடப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி வந்த பிறகு 2011க்கு பிறகு குறிப்பாக இந்த கூட்டுறவுடைய செயல்பாடுகள் மேன்மைப்படுத்த வேண்டும். சாதாரண சாமானியப்பட்ட மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய இந்த கூட்டுறவு வலுப்படுத்த வேண்டும். இது அடித்தட்ட மக்கமாக இருக்கின்ற தொடக்க கூட்டுறவு கடன் சங்கம் முதல் மாநில இணையம் வரை அனைத்துமே இன்றைக்கு கணினிமயமாக்கி மக்களுக்கு சிறப்பான ஒரு சேவையாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்து நிலையிலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் கணினிமயமாக்க வேண்டும் என்று ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏற்கனவே 2வது முறையாக ஆட்சியில் இருக்கும்போது 2005ஆம் ஆண்டே இந்த கணினிமயமாக்கின்ற பணியை தொடங்க வேண்டும் என்று நினைத்து மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த பணியை தொடங்கிய பொழுது அந்த ஆட்சி ஓராண்டு காலம் தான் இருந்தது. அதற்கு பிறகு இடையிலே வந்த அரசானது, திமுக அரசானது சரியாக செயல்படுத்தவில்லை. இருந்த போதிலே 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு எங்களிடத்திலே சொன்னார், இங்க இருக்கிற செயலாளர்கள் மற்ற அலுவலர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த கணினிமயமாக்கின்ற பணியை எனக்கு தெரியாது 3 ஆண்டுகளில் முடித்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இன்றைக்கு முடித்து அனைத்து நிலையிலும் கணினிமயமாக்கப்பட்டு ஒரு சிறப்பான இடத்தை இன்றைக்கு இழந்திருக்கு. மட்டுமல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், வறட்சி ஏற்படுகின்ற போது விலைவாசி கூடும். அதே மாதிரி மழை காலங்கள் வரும்பொழுது காய்கறி விலை கூடும். இதையெல்லாம் ஒரு நிலைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை கட்டுப்படுத்த, தனியார் கொள்ளை லாபம் அடிக்காமல் இருக்க, பதுக்களை தடுக்கின்ற வகையில் அம்மா ஒரு திட்டம் வகுத்தார்கள் 2012. அந்த திட்டத்தின் மூலமாக அம்மா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், முதலாக அம்மா அவர்கள் விலை நிலைப்படுத்தும் நிதியம் என்று ஒன்று கொண்டு வந்தார். விலை நிலைப்படுத்தும் நிதி என்ற கொண்டு வந்து முதலில் 50 கோடி ரூபாய் அதிலே கொடுத்தார்கள். அதை வைத்து என்னென்ன பொருட்கள் விலை ஏறுகிறதோ அந்த விலையெல்லாம் கூட்டுறவு சங்கம் மூலமாக கொள்முதல் செய்து குறைந்த விலைக்கு கூட்டுறவு பண்டகசாலை மூலமாக விற்பனை செய்வது. இதன் மூலமாக தனியார் கொள்ளை லாபம் அடிப்பதை தடுப்பது, பதுக்களை தடுக்கின்ற வழியை அம்மா அவர்கள் செய்தார்கள். இந்த அடிப்படையில் இதே போன்று காய்கறி விலை கட்டுப்படுத்துவதற்காக விவசாயிகளும் நுகர்வோரும் பயனடைகின்ற வகையில் விவசாயிகளிடத்தில் நேரடியாக கொள்முதல் பண்ணி மக்களுக்கு தரமான பொருள் குறைந்த விலைக்கு காய்கறி விற்பனை செய்கின்ற பணியில் இன்றைக்கு 77 பண்ணை பசுமை கடைகள், 2 நகரம் கடைகள் உட்பட நடத்தி வருகிறோம். இந்த காய்கறி கடையின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2012-13 இருந்து பார்த்தீங்கன்னா 75 கோடியே 93 லட்சம் ரூபாய் காய்கறி மட்டும் வித்திருக்கிறது. மொத்தம் காய்கறி விற்பனையினுடைய அளவு 26,662 மெட்ரிக் டன் அளவுக்கு காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டது என்ற ஒரு பெருமையை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் விலைவாசி ஏற்றம் என்பதே
இன்றைக்கு அவர்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. மிளகாய் விலை ஏறினாலும் சரி, அது பருப்பு விலை ஏறினாலும் சரி, அரிசி விலை ஏறினாலும் இதையெல்லாம் கட்டுப்படுத்த என்ற பணியை அம்மாவுடைய அரசு சிறப்பாக இந்த கூட்டுறவு சங்கம் மூலமாக செய்து வருகிறது. இதனால் கூட்டுறவு சங்கங்களும் வலுப்படுகிறது. கூட்டுறவுத்துறை மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள், இந்த மாற்றுத்திறனாளிகள் ஊனமுற்றோர் என்று சொல்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு சமுதாயத்தில் மதிப்பு இல்லை. எந்த ஒரு நிலையும் பாட்டிலும் அவருடைய நிலைப்பாடு மிக மிக பரிதாபமாக இருப்பதை உணர்ந்து அம்மா அவர்கள் முதன்முதலாக கூட்டுறவு வங்கியின் மூலமாக கடன் கொடுக்கும் திட்டத்தை அறிவித்தார்கள். படிப்படியாக இன்றைக்கு வட்டியில்லா கடன் மூலமாக அந்த மாற்றுத்திறனாளிகள் வாங்கிக் கொள்ளலாம். 5 ஆண்டுகளை கட்டிடலாம். மாற்றுத்திறனாளி வாங்குவ அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக 5 ஆண்டுகளை கட்டுகிறதுக்கு வாய்ப்பை கொடுத்து அதற்கு வட்டியே இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் ஒரு மாற்றுத்திறனாளி இன்றைக்கு கூட்டுறவு வங்கியிலே உறுப்பினராக சேரும் பொழுது அதற்கான கட்டணம் கூட செலுத்த வேண்டியது இல்லை. அதற்காக அந்த உறுப்பினராகக்கூடிய மினிமம் அமௌண்ட்டை கூட ஏறத்தாழ அம்மாவுடைய அரசு அதையும் பங்கு தொகையாக அம்மாவுடைய அரசே ஏற்று அவர்களுக்கான பங்கு தொகையும் அம்மாவுடைய அரசே செய்து இன்றைக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக பார்த்தீர்கள் ஏறத்தாழ 39,207 மாற்றுத்திறனாளிகளுக்கு வங்கியின் மூலமாக 146,48,00,000 ரூபாய் வழங்கி ஒரு இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு சேர்ந்திருக்கிறது என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் விவசாய கடன் தள்ளுபடி என்று சொல்கிறார்கள். அம்மாவுடைய அரசை பொறுத்தளவுக்கு விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் முன்வந்து அம்மா அவருடைய திருக்கரத்தாலே அவர்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறார். ஒரு தாயுள்ளத்தோடு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு உதவி புரிந்திருக்கின்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் இப்பொழுது என்னன்னா ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிவிட்டது, கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்று. இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய அரசினை சிறப்பான முறையில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் டெல்லியிலே மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதன் காரணமாக நேற்று தினம் அவர் டெல்லிக்கு சென்று விட்டபடியால் அவரால் கலந்து கொள்ள ஆர்வம் இருந்தும் கூட அலுவல் காரணமாக கலந்து கொள்ள இயலவில்லை. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய சார்பிலே இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக அமைப்பெற்றிருக்கின்றது. அதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அருமை சகோதரர் முதன்மை பொது மேலாளர் திரு நாகர் அலி ஜின்னா, நபார்டு வங்கியினுடைய பொது மேலாளர் அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பெற்றது ஒரு பெரிய ஒரு பேராக தான் நாம் கருத வேண்டும். ஏனென்று சொன்னால் நபார்டு உதவி என்பது நம்முடைய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், சுய குழுக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை கை தூக்கிவிட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நிதிநிலை அறிக்கையிலே மட்டும், அதாவது பட்ஜெட்டில் மட்டும் இந்த ஆண்டு 77,000 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. இந்தியாவிலேயே 77,000 கோடிக்கு சமூக நீதிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய அம்மா அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் அரசின் எண்ணத்தை கைதூக்கி விடுகின்ற வகையில் கூட்டுறவு நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதிலும் நபார்டுடைய பங்கு மிக முக்கியம். எனவேதான் நான் சார்ந்திருக்கின்ற அந்த மீன்வளத்துறை சார்பாக பல்வேறு ப்ரொபோசல்கள், கருத்துருக்கள்
நபார்ட் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு நம்முடைய 1060 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையில் சிறிய துறைமுகங்கள், தங்குதளங்கள், ஏலக்கூடங்கள் போன்ற பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு 1200 கோடி ரூபாயில் ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு கிரீன் கிளைமேட் ஃபண்ட், அதாவது பசுமை நல நிதிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்துரு நபார்ட் மூலமாக அனுப்பப்பட்டது. எனவே நிச்சயமாக நம்முடைய பொது மேலாளர் அவர்கள் உடனடியாக அது 3 மாதத்திலே பெற்றுத் தருவதாக உறுதியளித்துள்ளார்கள். எனவே நிச்சயம் பெற்றுத் தருவார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் 5000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டிலே இருந்து கடல் உணவுப் பொருள் ஏற்றுமதி ஆகின்றது. எனவே நமக்கு அந்நிய செலவாணியாக கிடைக்கப்பெறுகிறது நம்முடைய மீனவர்கள் மூலம் 5000 கோடி ரூபாய். எனவே 1200 கோடி ரூபாய் கொடுத்து தங்குதளங்கள் நாம் அமைத்து அதோட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் நிச்சயமாக இந்த 5000 கோடி என்பது வருங்காலத்தில் 10,000 கோடியாக உயர்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இதை நம்முடைய பொது மேலாளர் அவர்கள் இதனுடைய அந்த உண்மைத்தன்மையை அறிந்து உடனடியாக ஆவணம் செய்வதாக அவர் உறுதியளித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது வரும்போது இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். அதே போன்று கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூட்டுறவே நாட்டுறவு என்கின்ற அந்த முதுமொழிக்கேற்ப நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பட்டுக்கோட்டையார் அவர்கள் சொன்னது போல நம்முடைய நாட்டுக்கு தேவை கூட்டுப்பண்ணை விவசாயம். அது ஒரு பாடல் கூட அவர் நம்முடைய நிச்சயமாக நாகூர் சின்ன அவர்கள் விட்டால் பாடிடுவார் அவர். அந்த பாடல் எந்த அளவிற்கு அந்த கூட்டுறவு மூலமாக நாம் ஒன்றிணைப்பதன் மூலம் வாழ்க்கை உயரும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எனவேதான் நம்முடைய அம்மாவுடைய அரசு நம்முடைய வெட்லேண்டாக இருந்தாலும் சரி, ட்ரை லேண்டாக இருந்தாலும் சரி, அதை நாம் விவசாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு கூட்டுறவு அடிப்படையிலே எல்லா நிலங்களையும் ஒருங்கிணைத்து, அதாவது பயிர் செய்ய முடியாத நிலங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் அந்த விவசாயம் செய்வதற்கு ஏற்ற வசதியாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு மானியம் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அளவுக்கு கூட்டுறவை மேம்படுத்த வேண்டும் என்று அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் விவசாயி என்ற படத்தில் ஒரு பாடலை பாடுவார்கள். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில். எவ்வளோ அருமையான வரி இது. இப்பவும் வருத பாட்டெல்லாம் கேட்க முடியுதா? அந்த அளவுக்கு எல்லாம் வளமும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்றது. எனவே நம்முடைய இளைஞர்கள் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு முழுமையான அளவிற்கு அவருடைய எண்ணம் என்பது படித்து முடித்து விட்டவுடன் அரசு வேலைக்கு தான் செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணம் மேலோங்கி வருகின்றது. எல்லோருக்கும் அரசு வேலை தர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட உடனடியாக அது எந்த அரசாலும் செய்ய முடியாத வேலை. எனவேதான் சிறு குறு தொழில்கள், அதே போன்று பல்வேறு வகைகளில் இந்த கூட்டுறவு அமைப்புகள் கடன்கள் கொடுத்து அதன் மூலம் அவருடைய இந்த கிராமப்புற பொருளாதாரம், அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி வறுமை ஒழிக்கின்ற வேலைகளிலே இந்த வங்கிகள் இன்றியமையாத அந்த கடமைகளை இன்றைக்கு செய்து வருகின்றது. எனவே நம்முடைய இளைஞர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக என்னை எடுத்துக்கொண்டாலும் கூட 1981ஆம் ஆண்டு நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவன். ஆனால் முடித்தவுடன் நான் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது கிடையாது. ஒரே ஒரு இன்டர்வியூ ஆல் இண்டியா ரேடியோவில் வந்தது, சவுண்ட் இன்ஜினியருக்கு. அதில் செலக்ட் ஆயிருந்தேன்னா நான் ஆல் இண்டியா ரேடியோ டைரக்டராக இருப்பேன். ஆனால் நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் 91ஆம் ஆண்டு என்னை அமைச்சராக்கினார்கள், அழகு பார்த்தார்கள். எனவே அப்போது 86ஆம் ஆண்டு என்னுடைய மனதில் ஏற்பட்ட எண்ணம், ஏன் நாம் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடாது? உடனே அப்பொழுது நம்முடைய எம்சிசி பேங்க் எனக்கு உதவி செய்தது நம்முடைய கூட்டுறவு வங்கி தான். அதை இந்த உரிய ஒரு ஆப்டாக இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். எனவே அப்படி எம்சிசி பேங்குடைய உதவி, டிஏசியினுடைய உதவி, இவற்றையெல்லாம் 86ஆம் ஆண்டே பெற்று
ஏறக்குறைய 20 லட்சம் ரூபாய் அன்றைக்கே கும்மிடிப்பூடியிலே ஒரு தொழிற்சாலை, பேரியம் கார்பனேட் அண்ட் சோடியம் சல்ஃபேட் அன்றைக்கு போட்டேன். ஏனென்றால் சொந்தமாக தொழில் செய்து ஒரு 4 பேருக்காவது வேலை தர வேண்டும் என்ற அந்த எண்ணம் மேலோங்கியது. ஏன்னா இளைஞர்கள் அந்த ஒரு நம்முடைய அரசு கொடுக்கின்ற அந்த வாய்ப்புகள், வசதிகள், அந்த மானியங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை விட அவர்கள் சமூகத்திற்கு இன்னொரு வகையான உதவியாக பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற உதவியும், மற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற ஒரு நிலையும் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே இளைஞர்கள் அதை உணர்ந்து இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.